எல்லாத்துக்கும் வணக்கம். காலைல எந்திரிச்சோடனே போடுறேன் உடனே வீடியோ. நைட்டு ஃபுல்லு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருந்தேன், தூக்கமே இல்லை. என்னன்னா டிடிஎஃப் வாசன் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து இந்த போலீஸ்கிட்ட அடிக்கடி மாட்டிக்கிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு நிறைய யங்ஸ்டருக்கு தவறான வழியெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பையன் வந்து சில தவறான விஷயங்களை வந்து இளைஞர்களுக்கு புகுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் வந்து நேற்று அவர் கைது பண்ணாங்க. எதுக்கு அவரை கைது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அவர் வந்து அவரை ஓட்டக்கூடாது, கார்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி, கார் பைக்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் லைசன்ஸை வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி அவர் ஃபோனை பேசிக்கிட்டே ஒரு காரை வந்து டிரைவ் பண்ணிட்டு ஒரு டோல் பிளாஸா கிராஸ் ஆகும்போது அது வந்து பதிவு வந்து மாட்டியிருக்கு போலீஸ்கிட்ட. ஸோ அவரை வந்து நேற்று மதுரையில் கைது பண்ணியிருக்காங்க. பட்டு அவர் கைது ஆகும்போது ஒன்று சொன்னார். இந்த மாதிரி பூனேயில் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட புள்ள அவரு வந்து காரை வந்து தப்பாக பயங்கர ஹார்ஷாக டிரைவ் பண்ணி 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் டிரைவ் பண்ணி 2 ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஆண் பெண்ணை வந்து அடித்து கொன்னுட்டார். அதுக்கு வந்து போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தண்டனையாக வெறும் வந்து ஒரு 300 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு எஸ்ஏ, அதாவது என்ன கட்டுரைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாலை விபத்துகளில் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துட்டு, உனக்கு ஒரு பெயில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து டிடிஎஃப் வாசன் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு மிகப்பெரிய நடிகர் ரோட்டில் படுத்திருக்கவங்க மேலே காரை ஏற்றி கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த வழக்கு கிட்டத்தட்ட பல வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பாலிவுட் ஆக்டர் யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை. அவரையும் நிரபராதி அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. இப்போ சமீபத்தில் தமிழ் யூடியூபர் ஒருத்தர் இருக்கார், சமையல் அதாவது சாப்பாடு விஷயத்த போடுற ஒரு யூடியூபர், பயங்கரமாக சம்பாதிக்கிறார். நிறைய செலிபிரிட்டியோடலாம் வந்து வீடியோஸ் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து எனக்கு வந்து இந்த குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபங்க்ஷனாக செலிப்ரேட் பண்ணார். அந்த விஷயமும் மிகப்பெரிய குற்றம் இந்தியாவில். அவருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த தண்டனையும் கொடுக்கல. ஆனால் இவரை மட்டும் ஏன் வந்து அடிக்கடி கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. ஒருவேளை அவர் சொல்கிறது உண்மைதானோ? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 23 வயசு பையனை எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வளர்ச்சி அடைஞ்சு வரதை வந்து உங்களால் பொறுக்க முடியல. எத்தனையோ பேர் வந்து என்னென்னமோ தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து பெயில் தரீங்க, எனக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலை, இந்த மாதிரி நான் காரை ஓட்டிட்டு போய் யார் மேலே ஏற்றி கொள்ளலை, இதேமாதிரி என்னோடய பைக் சாகசம் பண்ணுறதுனால யாரையும் நான் துன்புறுத்தி கொலை செய்யலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்னைய மட்டும் ஏன் அடிக்கடி கார்னர் பண்ணுறீங்க? ஒருவேளை அவர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ? அவரோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி போலீஸ் கைது, அவர் பேரை வந்து தப்பாக சித்தரிக்கப்படுகிறது மற்ற யங்ஸ்டர் முன்னாடி. பட் என்னோட கருத்து, கண்டிப்பாக அவர் தப்பான விஷயம் பண்ணுறாரு. பைக் வந்து இந்த மாதிரி சிறு வயசுலேயே வந்து நிறைய பேர் வந்து இவரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறதும் ஒருவேளை உண்மைதானோ? அவர் வளர்ச்சி அடைவது பிடிக்காத சில பேர் வந்து அவரை மேலும் மேலும் டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி அவர் பண்ணாத தப்புக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என் மனசில் எழுந்துச்சு. அதனால தான் வந்து நைட்டு ஃபுல்லும் யோசிச்சுட்டே இருந்தேன் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலைல எந்திரிச்ச உடனே முதல்ல இந்த வீடியோவை போட்டேன். ஸோ மக்களாகிய உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அவர் பண்ணுறது தப்பா கரெக்டாக? பை.